இன்றைக்கும் ஒரு வேத வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த வசனத்தை கேட்டிருக்கிறீங்களா? நீங்க இந்த வசனத்தினுடைய முழு வசனத்தை கேட்டிருக்க மாட்டீங்க. ஆனா அடிக்கடி கிறிஸ்தவ வட்டாரங்களிலே ஒரு வார்த்தையை நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம். நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். கேட்டிருக்கிறீங்களா? நலமானதை என்ன பண்ணுங்கள்? பிடித்துக் கொள்ளுங்கள். நம்ம தொடர்ந்து ஒரு வேத போதனை தொடர்ச்சி. என்ன போதனை? தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம். அந்த வேத வசனத்தினுடைய சரியான அர்த்தம் என்ன என்பதை தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அப்ப இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரங்களிலே இந்த வார்த்தை என்னது? நலமானதை என்ன பண்ணுங்கள்? பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு அடிக்கடி சொல்லி 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 மக்கள் மனதில் என்ன பதிஞ்சிருச்சுன்னா, எனக்கு எது நல்லதா படுதோ அதை நான் என்ன பண்ணுவேன்? எடுத்துக்குவேன். இப்போ வேத வசனத்தில் நம்ம எல்லாமே போதிக்கிறோம். எல்லாமே போதிக்கப்படும் போது உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை மாத்திரம் நீங்க எடுத்துக்கலாமா? அது சரியா? அது சரி கிடையாது. வேத வசனம் சொல்லுகிற எல்லாமே நமக்கு என்னதான்? நல்லதுதான். அல்லேலூயா. வேத வசனம் என்று சொல்லும்போது நான் குறிப்பா எதை சொல்றேன் அப்படின்னா, கட்டளைகள். ஆண்டவர் இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என்று எதையெல்லாம் சொல்லி வைத்திருக்கிறாரோ அது எல்லாமே நமக்கு எதுக்காக தான்? நல்லதுக்காக தான். அதனால ஆண்டவருடைய வார்த்தை எதை எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறதோ அதை நமக்கு நலமானதாக என்ன பண்ணணும்? எடுத்துக்கொள்ள வேண்டும். எதை செய்யக்கூடாது என்று வேத வசனம் சொல்லுகிறதோ அதையும் நம்ம எப்படி தான் எடுத்துக்கணும்? நன்மையாகத்தான் எடுத்துக்கணும். ஏன்னா இதெல்லாம் நான் என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது என்று வேத வசனம் சொல்லுகிறது. அதை நான் செய்யக்கூடாது, அது செய்யாமல் இருந்தால் அது எனக்கு நல்லது என்று நாம் என்ன பண்ண வேண்டும்? எடுத்துக்கொள்ள வேண்டும். சில சூழ்நிலைகளை நாங்கள் பார்த்தீங்கன்னா வேத வியாக்கியான வகுப்புகளை நாங்கள் எடுப்போம். வேத வியாக்கியானம் செய்வது எப்படி? அப்போ அந்த வேத வியாக்கியானம் செய்வது பற்றி நாங்கள் எடுக்கும்போது ஒரு ஒரு அதில் ஒரு டாபிக் ஒன்று வரும். என்ன டாபிக் அப்படின்னா, செலக்டிவிட்டி அப்படின்னு ஒரு டாபிக். அதுக்கு பேர் என்ன? செலக்டிவிட்டி. அப்படின்னா என்னன்னா, செலக்ட் பண்ணுறோம் இல்லையா? ஒரு கடைக்கு போகிறோம், புடவை வாங்கணும்னு போகிறோம். அவன் என்ன பண்ணுறான்? ஒரு 10 புடவை 20 புடவை போடுறான். அந்த 20லேருந்து என்ன பண்ணுறோம்? நமக்கு எது பிடிக்குதோ அதை என்ன பண்ணுறோம்? எடுத்துக்கிறோம். அதே மாதிரி வேத வசனத்தில் அந்த செலக்டிவிட்டி அப்படின்றதுல வியாக்கியானத்தில் சொல்லுவாங்க, நமக்கு எது வேணும் அதை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம்? எடுத்துக்கிறோம். ஆனால் நமக்கு வேணான்னு சொல்கிறத நம்ம என்ன பண்ணிடுறோம்? விட்டுடுறோம் அப்படின்னு நாங்கள் கற்றுக் கொடுப்போம். அப்போது வியாக்கியானம் பண்ணும்போது வேண்டியதை எடுத்துக்கொண்டு வேண்டாததை விட்டுவிடக்கூடாது. எல்லாத்தையும் சரியான விதத்தில் என்ன பண்ணணும்? வியாக்கியானம் பண்ணி ஜனங்களுக்கு அதை என்ன பண்ணணும்? புரிய வைக்கணும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆதியாகமம் 24வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால், ஆதியாகமம் 24 நம்ம இப்போ அதை வாசிக்க முடியாது. அந்த 24வது அதிகாரத்தில் என்ன நடக்குது? ஆபிரகாம் ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்படி ஒரு முயற்சி எடுப்பார். அந்த முயற்சியிலே தன்னுடைய வேலைக்காரனாகிய எலியாசரை கூப்பிட்டு, நீ போய் என்னுடைய இனத்தில் என்னுடைய சொந்தத்தில் என்ன பண்ணு? என்னுடைய மகனுக்கு ஒரு பெண் பார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார்? ஆபிரகாம் சொல்லி அனுப்புவார். ஸோ இதை நிறைய கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் மாப்பிள்ளை பெண் பார்க்கும்போது எங்களுடைய சொந்தத்தில் எங்களுடைய ஜாதியில் நாங்கள் என்ன பண்ணுவோம்? பார்ப்போம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. சொல்லிட்டு இது பைபிள்லே இருக்குது, அதனால நாங்கள் பண்ணுறதில் எந்த தவறும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? தங்களுக்கு சாதகமாக இந்த வேத வசனங்களை என்ன பண்ணுறாங்க? எடுத்துக்கொண்டு அவர்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயத்திற்கு இந்த வேத வசனத்தை என்ன வைக்கிறாங்க? ஆதாரமாக வச்சுக்கிறாங்க. சரி, ஓகே. அப்போ நீங்கள் இந்த வசனத்தின்படி என்ன பண்ணுறீங்க?
உங்கள் சொந்த ஊரில் போய், உங்கள் சொந்த இனத்தில் போய், உங்கள் சொந்த ஜாதியில் போய் என்ன பண்ணுறீங்க, மாப்பிள்ளையோ பொண்ணோ பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, சரி. அப்போ நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, வேத வசனத்தின். சரி, அப்போது இதே வேத பகுதியில் இன்னொரு விஷயமும் அடங்கி இருக்குது. என்ன விஷயம் அடங்கி இருக்குதுன்னா, இந்த எலியேசர் என்ன பண்ணுறாரு, பெண் பார்க்கறதுக்காக போகிறாரு. ஆபிரகாமுடைய சொந்த ஊருக்கு போகிறாரு. போய் ஆபிரகாமுடைய குடும்பத்தை சந்திக்கிறாரு. அங்கே லாபானுடைய சகோதரியாகிய ரெபேக்காளை என்ன பண்ணுகிறார், சந்தித்து அந்த மகளை ஈசாக்குக்கு பெண்ணாக என்ன பண்ண பார்க்கிறார், கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறார். சரி, அப்படி கொண்டு வரும்போது எலியாசர் என்ன பண்றார் அப்படின்னா, அந்த ஊருடைய கலாச்சாரத்தின்படி எலியேசர் அந்த பெண் வீட்டிற்கு, அந்த பெண்ணிற்கு உச்சிதமான ஆடைகள், நகைகள், பொன், இப்படிப்பட்ட காரியங்களை என்ன பண்ணுகிறார், பரிசாக கொடுக்கிறார். என்ன பண்றாரு, யாருக்கு கொடுக்கிறாரு, பெண் வீட்டுக்கு. யார் கொடுக்கிறா, மாப்பிள்ளை வீட்டின் சார்பாக பெண்ணுடைய குடும்பத்தாருக்கு இவர் உச்சிதமான காரியங்கள், நகைகள், பொன் போன்ற காரியங்களை என்ன பண்ணுகிறார், பரிசாக கொடுத்து, அதுக்கும் பெண்ணுக்கும் நகைகளை அணிந்து, ஆடைகளை அணிந்து அந்த பெண்ணை என்ன பண்ணுகிறார், கூப்பிட்டு கொண்டு தன்னுடைய எஜமான் வீட்டுக்கு வருகிறார். ஸோ அப்போ அந்த வசனத்தை, முன்னாடி இருக்கிற வசனம் என்ன, எங்க சொந்த ஊர்ல தான் பொண்ணு பார்ப்போம், மாப்பிள்ளை பார்ப்போம் அப்படின்னு போறவங்க என்ன பண்ணணும், அடுத்த அதே பகுதியில் இருக்கிற அடுத்த வசனத்தை என்ன பண்ணணும், ஏத்துக்கணும். எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும், பொண்ணு பார்த்தா என்ன பண்ணணும், நீங்க என்ன பண்ணணும், பெண் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும், நகை கொடுக்கணும். பெண் வீட்டுக்கு என்ன கொடுக்கணும், சீர் கொடுக்கணும். பெண்ணுக்கு நகை போடணும், பெண் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நகை போடணும். நீங்க தான் சீரெல்லாம் வாங்கி பெண் வீட்டில் கொடுத்துட்டு பெண்ணை என்ன பண்ணணும், அழைத்து கொண்டு வரணும். ஆனா அதுக்கு என்ன சொல்வோம், அதெல்லாம் இங்க ஒத்து வராதுங்க. அது நம்முடைய கலாச்சாரம் கிடையாது. நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் யார் தான் கொடுக்கணும், பெண் வீட்டார் தான் கொடுக்கணும். பெண் வீட்டார் தான் நகை போடணும், பெண் வீட்டார் தான் சீர் கொடுக்கணும், பெண் வீட்டார் தான் டவுரி கொடுக்கணும் அப்படின்னு வசனத்தை என்ன பண்ணிக்கிறது, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு சாதகமா என்ன பண்றது, மாத்திக்கிறது. உங்களுக்கு டவுட்டா இருந்தா வீட்டில் போய் 24ஆம் அதிகாரம் முழுசா என்ன பண்ணுங்க, வாசித்து பாருங்க. அதே அதிகாரத்தில் 2 சம்பவம் நடக்குது. ஆனா கிறிஸ்தவம் என்ன பண்றாங்க, ஒன்றுத்தை மட்டும் தங்களுக்கு சாதகமா எடுத்துக்கிறாங்க, இன்னொன்னுக்கு என்ன உதாரணம் சொல்றாங்க, அதெல்லாம் எடுத்துக்க முடியாது. ஏன்னா அது யூத கலாச்சாரம். அது என்ன கலாச்சாரம் கிடையாது, தமிழ் கலாச்சாரம் கிடையாது. ஸோ இதுதான் வேதத்தில் நாம் செய்யக்கூடிய தவறு. இப்படி தவறுகளை என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அதே மாதிரி தான் இந்த 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரத்திலே 21வது வசனத்தையும் எப்படி எடுத்துக்கிறாங்க. இந்த வசனம் என்ன சொல்லி இருக்குது, எல்லாவற்றையும் என்ன பண்ணுங்கள், சோதித்தறியுங்கள், நலமானதை என்ன பண்ணுங்கள், பிடித்து கொள்ளுங்கள். இப்போ எல்லாவற்றையும் சோதித்து அறியறது கூட அவங்க ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் சோதித்து அறியணுன்றது கூட சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. எதை மட்டும் சீரியஸாக எடுத்துக்குவாங்கன்னா, எதை மட்டும் பிடிச்சுக்கணும், நலமானதை பிடித்து கொள்ள வேண்டும். அதனால் பைபிளை நான் திறந்து படிப்பேன், எனக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதை மட்டும் நான் என்ன பண்ணுவேன், எடுத்துக்குவேன். அதனால் சபைக்கு போவேன், பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு எது பிடிக்குமோ அதை மட்டும் நான் என்ன பண்ணுவேன், எடுத்துக்குவேன். அது இந்த வேத வசனத்தினுடைய சரியான அர்த்தம் கிடையாது. இப்போ இந்த வசனத்தை இன்னும் கூடுதலாக சில வசனங்களோடு சேர்த்து வாசிக்கணும். பாருங்க, எதை சோதித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். 20வது வசனத்தை வாசிக்கலாமா? தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கள். சோ இந்த இடத்துல சோதித்து பார்க்க வேண்டியதை குறித்து எதை சொல்றாரு, தீர்க்க தரிசனங்களை குறித்து சொல்லுகிறார். அப்போ தீர்க்க தரிசனங்களை என்னவா நினைக்க கூடாதான், அற்பமாய் நினைக்க கூடாது. சரி, அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்குவோம். ஏன் 1ஆம் நூற்றாண்டில் தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் நினைத்தார்கள்? தீர்க்க தரிசனம் என்றால் என்ன, அதையும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்.
ஏன்னா நம்ம எல்லாருமே இன்னைக்கு இருக்கக்கூடிய தீர்க்கதரிசிகள் வைத்து இந்த வசனங்களை நம்ம என்ன பண்றோம், புரிந்து கொள்கிறோம். அது தவறு. இன்றைக்கு இருக்கக்கூடிய தீர்க்கதரிசிகள் போட்டுக்கிறாங்க இல்லையா நிறைய பேர், இவர் தீர்க்கதரிசி, தேவனால் வரம் பெற்ற தீர்க்க தரிசன ஊழியர்களை செய்கிறவர் அப்படிலாம் போட்டு அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லுகிற காரியங்களை வைத்து இந்த வசனத்தை நாம் புரிந்து கொள்கிறோம். அப்படி புரிந்து கொள்ளக்கூடாது. எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? 1ஆம் நூற்றாண்டிலே தீர்க்க தரிசிகளாய் இருந்தவர்கள் என்ன செய்தார்கள்? வேதத்திலே பழைய ஏற்பாட்டிலே தீர்க்க தரிசிகளுடைய வேலை என்னவாக இருந்தது? நீங்க பழைய ஏற்பாட்டில தான் வரணும். பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் 3 நபர்களை அபிஷேகம் பண்ணினார். யார் யாரு? ராஜாக்கள், ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள். நல்லா கவனிச்சுங்க. ராஜாக்கள், ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள். இவங்களை ஏன் அபிஷேகம் பண்ணுகிறார்? இவர்களை ஆண்டவர் அடையாளப்படுத்துகிறார். என்ன அடையாளப்படுத்துகிறார்? இவர்கள் எனக்கு விசேஷமானவர்கள், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இவர்களை வைத்து என்னுடைய நோக்கத்தை இந்த பூமியிலே நான் என்ன பண்ண போறேன்? நிறைவேற்ற போகிறேன். அதுவும் பூமியில குறிப்பாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் தேசத்திற்கு என்னுடைய நோக்கத்தை நான் என்ன பண்ண போறேன்? நிறைவேற்ற போறேன். சரி, இப்போ ராஜாவை விட்டுருவோம், ஆசாரியர்களை விட்டுருவோம். இப்போ எங்க வருவோம்? தீர்க்கதரிசிகளுக்கு வருவோம். தீர்க்கதரிசிகள் ஏன் எழும்பினார்கள் அப்படின்னா, ஆண்டவருடைய ஜனங்கள் எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காமல், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டவரை விட்டு தூர போனார்களோ அப்போல்லாம் ஆண்டவர் யாரை எழுப்புகிறார்? தீர்க்கதரிசிகளை எழுப்புகிறார். அவர்கள் வந்து ஜனங்களுக்கு தேவனுடைய வசனத்தை சொல்லி, நீங்கள் ஆண்டவரை விட்டு தூர போய்விட்டீர்கள், மனம் திரும்புங்கள், ஆண்டவரிடத்திற்கு மறுபடியும் என்ன பண்ணுங்கள்? திரும்பி வாருங்கள் என்று தீர்க்கதரிசி என்ன பண்ணுவார்? அழைப்பு விடுப்பார். இதுதான் யாருடைய வேலை? தீர்க்கதரிசியோட. அப்ப தீர்க்கதரிசி சொல்றது என்ன? நீங்கெல்லாம் தேவனுடைய வார்த்தையை மீறி என்ன பண்றீங்க? நடக்கிறீங்க. மனம் திரும்புங்க, தேவனிடத்திற்கு என்ன பண்ணுங்க? வாங்க. அப்படி மனம் திரும்பி வந்தால் உங்களுக்கு நன்மை, உங்களுக்கு ஆசீர்வாதம். அதுதான் என்ன சொல்லுவாங்க? நான் உன்னை மறுபடியும் கூட்டி சேர்ப்பேன், நான் உன்னை கட்டுவேன், நான் உன்னை உருவாக்குவேன், நான் உன்னை கனப்படுத்துவேன். இதெல்லாம் எதுக்கு? மனம் திரும்பி வர்றவங்களுக்கு. இப்போ இதுல நல்லவங்களும் பாதிக்கப்படுவாங்க. நல்லவங்கன்னா யாரு? ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடந்தவங்களும் வரக்கூடிய அழிவிலே நியாய தீர்ப்பில் என்ன பண்ணுவாங்க? பாதிக்கப்படுவாங்க. எப்போ? என்ன சொல்லுவார் தீர்க்கதரிசி? நீ மனம் திரும்பலனா உனக்கு என்ன வரப்போகுது? அழிவு வரப்போகுது, நியாய தீர்ப்பு வரப்போகுது. அதனால மனம் திரும்பு. இப்போ நியாய தீர்ப்பு வரும்போது யாருக்கெல்லாம் வரும்? எல்லாருக்குமே வரும். ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவங்களுக்கு வரும், ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்காதவங்களுக்கும் வரும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்வார்னா, நீ என்னுடைய வார்த்தையின்படி நடந்து இப்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கிறாய், உன்னை நான் மறுபடியும் என்ன பண்ண போறேன்? கூட்டி சேர்க்க போறேன், உன்னை மறுபடியும் நான் உயர்த்த போறேன், உன்னை மறுபடியும் ஆசீர்வதிக்க போறேன். உன்னோடு சேர்ந்து மனம் திரும்பி வருகிறவர்களும் இந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுவார்கள்? பெற்றுக்கொள்வார்கள். மனம் திரும்பாதவர்கள் அப்படியே அந்த நியாய தீர்ப்போடு என்ன பண்ணப்படுவார்கள்? அழிக்கப்பட்டு போய்விடுவார்கள். இதுதான் தீர்க்கதரிசிகள் சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனங்கள். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய தீர்க்கதரிசிகள் என்ன பண்றாங்க? அந்த நாட்டுக்கு என்ன அழிவு வரப்போகுது, இந்த நாட்டுக்கு என்ன அழிவு வரப்போகுது, அரசியல் தலைவர்கள் யாராவது இறந்து போறாங்களா, இப்படி நடக்க போதா, எப்போ பார்த்தாலும் என்னதான் அழிவு எல்லாமே வரதான் செய்யும். இந்த பூமியில இயேசு ஏற்கனவே சொல்லிட்டாரு, என்ன வரும்? யுத்தங்களை குறித்து என்ன பண்ணுவீர்கள்? கேள்விப்படுவீர்கள். பஞ்சங்களை குறித்து என்ன பண்ணுவீர்கள்? கேள்விப்படுவீர்கள். கொள்ளை நோய்களை குறித்து என்ன பண்ணுவீர்கள்? இது ஏற்கனவே இயேசு என்ன பண்ணிட்டாரு? சொல்லிட்டாரு. இயேசு சொன்ன ஏற்கனவே சொன்னதையே வருஷம் வருஷம் இவங்க என்ன பண்ண வேண்டியது? அரைச்ச மாவையே போட்டு என்ன பண்ண வேண்டியது? அரைக்க வேண்டியது. அதுக்கு ஒரு பெரிய பில்டப்பு. நான் இத்தனை நாள் ஜெபம் பண்ணேன், இத்தனை நாள் உபவாசம் பண்ணேன், கர்த்தர் என்னோடு முகமுகமா என்ன பண்ணினார்? பேசினார். எல்லாம் உருட்டுகள். அதையும் ஜனங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் அவர்கள் என்ன செய்தார்கள்னா, தேவனுடைய வாயாக இருந்து ஜனங்களை யார் பக்கம் இழுத்தார்கள்? தேவன் பக்கமாய் இழுத்தார்கள். சரி, இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டு காலங்களில், இயேசு கிறிஸ்து காலங்களில் தீர்க்கதரிசிகளுடைய வேலை என்னவாக இருந்தது?
அவர்களும் என்னதான் செய்தார்கள்? தேவனுடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு என்ன பண்ணார்கள்? போதித்தார்கள். இப்போ அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை என்று சொல்லும்போது யாருடைய வார்த்தை? இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகள். அந்த காலத்தில் பிரிண்டிங் மிஷின் கிடையாது. நமக்கு பைபிள் பிரிண்ட் பண்ணி கொடுக்கப்பட்டது போல அந்த காலத்தில் என்ன பண்ணப்படலை? பைபிள் பிரிண்ட் பண்ணி கொடுக்கப்படவில்லை. அதே போல அந்த காலத்தில் பவுல் நிருபங்கள் எழுதினார், பேதுரு எழுதினார், மத்தேயு இயேசு கிறிஸ்துவின் வரலாறை எழுதினார். கொஞ்ச நாள் கழிச்சு தான் எழுதினாங்க. இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து அவர் வானத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு ஒரு 40-45 வருஷம் கழிச்சு தான் இந்த எழுத்துக்கள்லாம் என்ன பண்ணுது? வந்தது, எழுதப்பட்டது. அப்போ இந்த எழுத்துக்கள் எழுதப்படுகிற வரைக்கும் ஜனங்களுக்கு யார் தான் இயேசுவை பற்றி சொல்லணும்? அப்போஸ்தலர்கள், அப்போஸ்தலருடைய சீஷர்கள் தான் என்ன பண்ணுவாங்க? இயேசு போதித்த போதனைகளை என்ன பண்ணுவாங்க? ஜனங்களுக்கு எடுத்து சொல்வார்கள். அவர்களுக்கு பேர் தான் என்னது? தீர்க்கதரிசிகள். அவங்களுக்கு தான் அந்த தீர்க்க தரிசன வரத்தை ஆண்டவர் என்ன பண்ணியிருந்தார்? கொடுத்திருந்தார். அந்த தீர்க்க தரிசன வரம் பெற்றவர்கள் என்ன செய்வார்கள்னா, ஆதி திருச்சபையில் இருந்தக்கூடிய சபை மக்களுக்கு இயேசு போதித்த போதனைகளை என்ன பண்ணுவார்கள்? ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். அப்படி சொல்லிக் கொடுக்கும்போது யாரோ ஒருத்தர் சொல்லுவார், இயேசு 5 அப்பம் 4 மீனை வச்சு அற்புதம் செய்தார் அப்படின்னு சொல்லுவார். என்ன சொல்லுவார்? 5 அப்பம் 4 மீனை வச்சு என்ன பண்ணாரு? அற்புதம் செய்தார்னு ஒருத்தர் சொல்லுவார். உடனே அந்த தீர்க்கதரிசி என்று சொல்லுவார், 5 அப்பம் 4 மீன் கிடையாது. எத்தனை? 5 அப்பம் 2 மீன்வார். புரியுதா நான் சொல்றது? அப்போ சில தவறான தகவல்கள் திருச்சபையில் சொல்லப்படும் போது அந்த தவறுகளை இந்த தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணுவார்கள்? சுட்டி காட்டி அதை திருத்தி உண்மை தகவல்களை அவர்களுக்கு என்ன பண்ணுவார்கள்? சொல்லி கொடுப்பார்கள். இதுதான் ஆதி திருச்சபையில் இருந்த தீர்க்கதரிசிகளுடைய வேலை. புரியுதா சொல்றது? இயேசு கிறிஸ்துவுடைய போதனையை பற்றிய காரியங்களை எடுத்து சொல்லுவார்கள். இப்போ ஒருத்தர் தவறான தகவல்களை சொல்லும்போது அப்பதான் பவுல் சொல்றாரு, ஒருத்தர் தவறா ஏதாவது தகவல் சொன்னார்னா நீங்க அவரை என்ன பண்ணாதீங்க? அற்பமா என்ன பண்ணாதீங்க? எண்ணாதீங்க. அப்புறம் எல்லாவற்றையும் என்ன பண்ணுங்கள்? சோதித்து பாருங்கள். அப்படின்னா என்ன? இன்னும் 2 பேர்கிட்ட என்ன பண்ணுங்க? கேட்டு விசாரிச்சுக்கோங்க. இந்த தகவல் உண்மையான தகவலான்னு என்ன பண்ணுங்க? 2-3 பேர்கிட்ட கேட்டு விசாரிச்சு சோதித்து அறிந்து அந்த நல்ல போதனைகளை என்ன பண்ணுங்கள்? எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஸோ 1ஆம் நூற்றாண்டில் தீர்க்கதரிசியுடைய வேலை என்ன? இயேசுடைய போதனையை ஜனங்களுக்கு என்ன பண்ணணும்? சொல்லி கொடுக்கணும். தவறாய் வரக்கூடிய போதனைகளை என்ன பண்ணணும்? சுட்டி காட்டி அந்த தவறுகளை என்ன பண்ணணும்? திருத்தி இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்த சரியான போதனைகளை அவங்களுக்கு என்ன பண்ணணும்? சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி ஜனங்கள் தவறான வழியில் நடக்கும்போது அந்த தவறுகளையும் அவங்களுக்கு சுட்டி காட்டி அவங்கள எந்த வழியில் கொண்டு வரணும்? சரியான வழிக்கு என்ன பண்ணணும்? கொண்டு வரணும். ஹல்லேலூயா. சரி, இப்போ இந்த திருச்சபைக்கு தெசலோனிக்கேயா திருச்சபையை ஆரம்பித்தவர் யார் அப்படின்னா பவுல். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா 1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை உள்ள ஒரு பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் என்ன பண்றாங்க? தெசலோனிக்கே பட்டணத்துக்கு என்ன பண்றாங்க? போறாங்க. 17:1 வாசிக்கிறீங்களா? அவர்கள் அம்பிபோலி பட்டணத்தையும் அப்போலோனியா பட்டணத்தையும் கடந்து தெஸ்லோனிக்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். அங்கே யூதருக்கு ஒரு ஜெபாலயம் இருந்தது. சோ அங்க யார் யார் வரா? பவுலும் சீலாவும். பவுலும் சீலாவும் யாரு? கணவன் மனைவி. கரெக்டா? சொல்லுங்க. பவுலும் ஒரு ஆண் தான், சீலாவும் யார் தான்? ஒரு ஆண் தான். ஆங்கிலத்தில் சைலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய சபையில் என்ன போதிச்சு வச்சுக்கிறாங்கன்னா பவுலும் சீலாவும் யார்? கணவன் மனைவின்னு போதிச்சு வச்சுருக்கிறாங்க. அவங்க கணவன் மனைவிலாம் கிடையாது. அவங்க 2 சகோதரர்கள். அவங்க 2 பேர் என்ன பண்ணாங்க? ஊழியத்துக்கு போனாங்க.
ஸோ தெசலோனிக்கே பட்டணத்துக்கு என்ன பண்ணுறாங்க, வந்து அங்கே வந்து ஊழியம் செய்கிறாங்க. ஊழியம் செய்யும்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்களாம், இவங்களுடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவங்க என்ன பண்ணுறாங்க, விசுவாசிக்கிறாங்க. இப்போ நீங்கள் அதில் வாசிங்க 2வது வசனம் 3வது வசனம். பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாஷித்து, கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதென்றும் நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவே கிறிஸ்து என்றும் காண்பித்து திருஷ்டாந்தகம் படுத்தினான். 4 அவர்களில் சிலரும் பக்தியுள்ள கிரேக்கரில் திரளான ஜனங்கள், கிரேக்கர்களிலே திரளான ஜனங்களும் கனம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகர். கனம் பொருந்திய ஸ்திரீகள் சொன்னா அவங்களுடைய அந்தஸ்து உயர்வான அந்தஸ்து, அவங்க அந்த பட்டணத்திலே மதிக்கத்தக்க கூடிய பெண்மணிகள். அவங்க ஒருவேளை பிசினஸ் பீப்புளா என்ன பண்ணியிருக்கலாம், இருந்திருக்கலாம், அல்லது ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்களா என்ன பண்ணியிருக்கலாம், இருந்திருக்கலாம். அப்படி கனம் பொருந்திய ஸ்திரீகள் என்ன பண்ணாங்களாம், அநேகரும் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்த்து கொண்டார்கள். அப்போ அவங்க வீடுகள்ல யாரோ ஒருத்தர் வீட்டில் யாரை ஏத்துக்கிட்டாங்க, பவுலையும் சீலாவையும். ஏன்னா பவுலும் சீலாவும் முதல்ல அந்த இடத்துக்கு போறாங்க, இயேசுவை பத்தி சொல்றாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, பவுலும் சீலாவும் என்ன பண்றாங்க, ஏற்றுக்கொள்றாங்க. கொஞ்ச நாள்ல அங்க என்ன வந்துருன்னா ஒரு பெரிய குழப்பம் வந்துடுது. என்ன குழப்பம் வருது அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய மற்ற எதிரானவர்கள், அதாவது யூதர்களில் எதிரானவர்கள், ஒரு சில கிரேக்கர்களில் எதிரானவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த இடத்துல ஒரு பெரிய குழப்பத்தை என்ன பண்ணுகிறார்கள், உண்டு பண்ணி இவங்க வந்து வாசிங்க 5 வாசிங்க. விசுவாசியாத யூதர்கள் வைராக்கியம் கொண்டு வீணராகிய சில பொல்லாதவர்களை சேர்த்துக்கொண்டு, வீணராகிய சில பொல்லாதவர்களை என்ன பண்ணாங்களாம், சேர்த்து கொண்டு கூட்டம் கூடி பட்டணத்தில் அமளி உண்டாக்கி யாசோனுடைய வீட்டை வளைத்து கொண்டு அவர்களை பட்டணத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு வர வகை தேடினார்கள். அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரரையும் பட்டணத்து அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு வந்து, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். எதை கலக்குகிறவங்களா, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கே என்ன பண்ணியிருக்கிறார்கள், வந்திருக்கிறார்கள். இதை கூட தப்பா சொல்லி கொடுத்துட்டாங்க. உலகத்தை கலக்குகிறவர்கள்லாம் என்ன நினைக்கிறீங்க, உலகத்தை கலக்குகிறவர்கள் ஐயா கரெக்டா சொன்னாரு, பிரச்சனையை உண்டாக்குறவங்க. இவங்க உலகம் ஃபுல்லா என்ன பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க, பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு வந்தவர்கள் என்று தான் சொல்றாங்க. நம்ம ஆளுங்க எப்படி தெரியுமா சொல்லுவாங்க, உலகத்தை கலக்கினவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். என்ன அர்த்தம், அவங்க ஏதோ நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ஏதோ பெரிய நல்ல விஷயங்களை செஞ்சதாக சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஊர் கிரேக்கர்கள் உலகத்தை கலக்குகிறவன் எந்த அர்த்தத்தில் சொன்னாங்கன்னா, இவங்க உலகம் ஃபுல்லாக என்ன பண்ணிட்டு வந்தவங்க, பிரச்சனையை உண்டாக்கிட்டு வந்தவங்க. இங்கேயும் என்ன பண்ண வந்திருக்கிறாங்க, பிரச்சனையை உண்டாக்க வந்திருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அது வந்து பாசிட்டிவான வார்த்தை கிடையாது. என்ன வார்த்தை, நெகட்டிவான ஒரு குற்றச்சாட்டு. இப்படி சொல்லி சொல்றாங்க. என்ன குற்றச்சாட்டு, அப்புறம் வாசிங்க. இவர்களை யாசோன் ஏற்றுக்கொண்டான். இவர்கள் எல்லாரும் இயேசு என்னும் வேறொரு ராஜா என்று சொல்லி ராயனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாக செய்கிறார்கள் என்று கூக்குரலிட்டார்கள். என்ன கூக்குரல், ராயனுடைய கட்டளைக்கு விரோதமா என்ன பண்றாங்களாம், செய்யறாங்க. ராயன் என்று சொன்னால் சீசர், அதாவது ரோமாபுரியை ஆளுகை செய்யக்கூடிய மகாராஜா சீசர். ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பவுலும் சீலாவும் ராஜாவுடைய கட்டளைக்கு எதிராக என்ன பண்றாங்க, செயல்படுறாங்க. சீசர் தான் ராஜா, ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, இயேசு ராஜான்னு சொல்றாங்க. அப்படின்னு என்ன பண்றாங்க, ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி விடுறாங்க. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு, புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்றேன். இப்போ இங்க நமக்கு ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் யார் இருக்கிறா, மு.க. ஸ்டாலின் இருக்கிறார். இப்போ நம்ம திடீர்னு ஒரு கூட்டம் யாரோ ஒருத்தர் பேரை சொல்லி இவர் தான் முதலமைச்சர் சொன்னா என்ன ஆகும், பெரிய குழப்பம் வரும். அது சட்டவிரோதமான ஒரு செயலாக அது என்ன பண்ணப்படும், பார்க்கப்படும். ஏன்னா யாரோ ஒரு நபர், அவர் என்ன எலெக்ஷன்ல நிக்கல, அவர் எலெக்ஷன்ல ஜெயிக்கல, எம்எல்ஏக்களாக முதலமைச்சராக என்ன பண்ணப்படல,
தேர்ந்தெடுக்கப்படலை. ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர் ஏற்கனவே என்ன பண்ணுறாரு, சீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. ஆனால் வேற ஒருத்தரை என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க, முதலமைச்சர் சொல்லும்போது என்ன ஆகும், தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பெரிய குழப்பம் வரும். அது சட்ட விரோதமான செயலாக என்ன பண்ணப்படும், பார்க்கப்படும். அந்த மாதிரி தான் தெசலோனிக்கேயாவில் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கும் போது அந்த கிரேக்கர்கள் என்ன குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டாங்க. ஏற்கனவே சீசர் ஒருத்தர் இருக்கிறாரு, ஆனால் இங்கே இவங்க யாரை சொல்லிட்டு இருக்கிறாங்க, இயேசு ஒருத்தர் ராஜா ராஜான்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஜனங்களை குழப்புறாங்க. ராயனுடைய கட்டளைகளுக்கு இவங்க என்ன பண்ண மாட்டேறாங்க, கீழ்ப்படிய மாட்டேறாங்க. ராயனுடைய கட்டளைக்கு எதிராக என்ன பண்ணுறாங்க, செயல்படுறாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க. அப்போ அந்த குழப்பம் உருவாகும் போது பவுலும் சீலாவும் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, உயிர் பிழைக்க அந்த இடத்தை விட்டு தப்பி ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. உடனே பவுலும் சீலாவும் என்ன ஆகிறாங்க, அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, வேற ஊருக்கு போகிறாங்க. சரி, இப்போ அந்த பவுலும் சீலாவும் ஊழியம் செஞ்ச கொஞ்ச நாட்களில் அந்த ஊரில் இருந்த நிறைய பேர் பவுலுக்கும் சீலாவுக்கும் என்னவாயிட்டாங்க, ரொம்ப நெருங்கின அன்பான சகோதர சகோதரிகளாக என்ன ஆயிட்டாங்க, மாறிட்டாங்க. இந்த ஊரை விட்டு போன உடனே பவுலுக்கு மனசு தாங்கலை. இந்த தெசலோனிக்கே பட்டணத்தில் இருக்கவங்க எப்படி இருக்கிறாங்களோ, இப்போ நாங்கள் போனவங்க எங்களுக்கே என்ன பண்ணிடுச்சு, பிரச்சனை வந்துடுச்சு. இப்போது கிறிஸ்தவங்களா மாறினவங்களுக்கெல்லாம் என்ன வந்திருக்கும், நிறைய பிரச்சனை, போராட்டம், உபத்திரம் வந்திருக்கும். அவங்க தொடர்ந்து விசுவாசத்தில் இருக்கிறாங்களா இல்லையா, பவுலுக்கு ஒரே சந்தேகம். உடனே பவுல் என்ன பண்ணுறாரு, அவருடைய உடன் ஊழியராக இருக்கக்கூடிய தீமோத்தேயுவை கூப்பிட்டு தீமோத்தேயுகிட்ட சொல்கிறாரு, நீ போய் என்ன பண்ணு, அந்த ஊரில் போய் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வா. ஏன்னா தீமோத்தேயுவோட அப்பா கிரேக்கர், அதனால தீமோத்தேயு யார் தான், கிரேக்கர். அதனால இவர் போனால் என்ன வராது, சந்தேகம் வரான்னு சொல்லி யாரை அனுப்பி வைக்கிறார், தீமோத்தேயுவை அனுப்பி வைக்கிறார். தீமோத்தேயு போய் பார்த்துட்டு ரிப்டன் வராரு பவுல்கிட்ட, சொல்கிறாரு, அந்த ஊரில் இருக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க, விசுவாசத்தில் எப்படி இருக்கிறாங்க, உறுதியாக இருக்கிறாங்க, இன்னும் அதிகமாக இயேசுவை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, பின்பற்றி கொண்டு நடக்கிறாங்கன்னு ஒரு சந்தோஷமான செய்தியை யாருக்கு சொல்கிறாரு, பவுல் கிட்ட சொல்கிறார். பவுல் இந்த சந்தோஷமான செய்தியை கேட்டுட்டு தான் இந்த 1 தெசலோனிக்கேயர் நிருபத்தை என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு எழுதுறார். விளங்குதா சொல்றது? சரி, இப்போ பவுல் இதில் எழுதும் போது என்ன சொல்றாரு, உங்களை பற்றி நான் நிறைய தகவல் கேள்விப்பட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு, நான் தெசலோனிக்கேயா இருந்தபோது நீங்க எல்லாம் எப்படி நடந்து கொண்டீங்க அப்படின்றத அவங்களுக்கு என்ன பண்றாரு, ஞாபகப்படுத்துறார். ஞாபகப்படுத்திட்டு தொடர்ந்து நீங்க இந்த விசுவாசத்துல உறுதியா இருக்கிறீங்க, உங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் நீங்க தொடர்ந்து விசுவாசத்தை இருக்கிறீங்க என்பதை குறித்து நான் தேவனுக்கு என்ன சொல்றேன், நன்றி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நன்றிகளையும் என்ன பண்றாரு, இந்த கடிதத்தில் தெரிவிக்கிறார். அதுக்கப்புறமா என்ன பண்றாருன்னா, அந்த திருச்சபையில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை, ஆலோசனைகளை கொடுக்கிறார். அதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, கிரேக்க பட்டணம், அந்த கிரேக்க பட்டணத்தில் விபச்சாரம் ரொம்ப சர்வசாதாரணம். அப்போ என்ன நடக்குது, திருச்சபையில் இருக்கிற மக்கள் கூட என்ன பண்றாங்க, சிலர் அப்படிப்பட்ட தவறுகளை, பாவங்களை என்ன பண்ணுகிறார்கள், செய்கிறார்கள். அப்போ அவர் முதல்ல அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்னன்னா, நீங்கள் இப்படிப்பட்ட தவறான காரியங்களை என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. திருச்சபையில் இருக்கக்கூடிய நீங்கள் இப்படிப்பட்ட பாவங்களிலே உங்களை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, உடன்படுத்தி கொள்ளக்கூடாது. முதல் அட்வைஸ். ரெண்டாவது அட்வைஸ் என்ன சொல்றாரு, ஒருவரில் ஒருவர் எப்படி இருக்க வேண்டும், அன்பாக இருக்க வேண்டும். மூன்றாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்கள் யாரும் சோம்பேறிகளாக இருக்கக்கூடாது. அவங்க ஊர்ல இந்த ஒரு நிலைமை வந்துடுச்சு. என்ன நிலைமைனா, இயேசு கிறிஸ்து சீக்கிரமா என்ன பண்ண போறார், வரப்போறார். அதனால நான் போய் எதுக்கு வேலை செஞ்சு எல்லாம் என்ன பண்ணணும், சம்பாதிச்சு எல்லாத்தையும் பண்ணணும், பேசாம என்ன பண்ணுவோம், வீட்லயே உட்காந்து நல்லா பாட்டு பாடி ஆராதிச்சு வேத வசனத்தை என்ன பண்ணுவோம், வாசிப்போம் அப்படின்னு என்ன பண்றாங்க, நிறைய பேர் வேலைக்கு போகாம சோம்பேறித்தனமா இருக்கிறாங்க. அப்போ பவுல் என்ன சொல்றாரு, நீங்க அப்படியெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, சோம்பேறியா இருக்கக்கூடாது, போய் நல்ல கடினமாய் உழைக்கணும், நீங்க சம்பாதிச்சு உங்களுடைய தேவைகளையும் சந்திக்கணும், மற்ற கஷ்டப்படக்கூடியவருடைய தேவைகளையும் என்ன பண்ணணும், சந்திக்கணும் அப்படின்னு அட்வைஸ் பண்றார். நாலாவது, அந்த திருச்சபையில் இருந்தவங்களுக்கு ஒரு கேள்வி. என்ன கேள்வினா, இன்னைக்கு கிறிஸ்துவுக்காக பாடுபட்டு
நிறைய பேர் இறந்து போறாங்களே, அவங்களுடைய எதிர்காலம் என்ன, அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? அப்போ பவுல் சொல்றாரு, அந்த 1 தெசலோனிக்கர்கள் தான் எதை பத்தி பேசுவாரு? மரித்தவர்கள் எப்படி எழுந்திருப்பார்கள். நீங்கள் மற்றவர்களைப் போல துக்கித்து என்ன பண்ணக்கூடாது? அழக்கூடாது. இயேசு கிறிஸ்து எக்காலத்த சத்தத்தை தொனிக்கும் போது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார்? வானத்திலிருந்து என்ன பண்ணுவார்? இறங்கி வருவார். மரித்தவர்கள் முதலாவது என்ன பண்ணுவார்கள்? எழுந்திருப்பார்கள். அதுக்கப்புறமா உயிரோடு இருக்கிற நாம் என்ன பண்ணுவோம்? மேகங்கள் மேல் அவரோடு கூட என்ன பண்ணுவோம்? ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இப்படிப்பட்ட வார்த்தைகளினாலே ஒருவரை ஒருவர் என்ன பண்ணுங்கள்? தேற்றுங்கள் அப்படின்னு சொல்லுவார். ஸோ 4 விஷயம் சொல்லியிருக்கிறேன். முதல்ல என்ன? பாவ காரியங்களை என்ன பண்ணக்கூடாது? ஈடுபடக்கூடாது. 2வது, ஒருவரில் ஒருவர் என்ன பண்ண வேண்டும்? அன்பு கூற வேண்டும். 3வது என்னது? சோம்பேறியா இருக்கக்கூடாது. கடினமாக என்ன பண்ணணும்? உழைக்கணும். உழைத்து சம்பாதித்து உங்கள் தேவைகளை சந்திக்கணும். கஷ்டப்படுறவங்களுக்கு என்ன பண்ணணும்? உதவி செய்யணும். 4வது என்ன சொல்லிட்டாரு? மரித்தவங்களை குறித்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? துக்கித்து அடக்கூடாது. இயேசு என்ன பண்ண போறார்? வரப்போகிறார். நாம் உயிரோடு கூட என்ன பண்ணப்படும்? எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். இதெல்லாம் சொல்லி முடிக்கிறார். முடிச்சுட்டு தான் கடைசி அதிகாரத்தில் ஃபைனலாக அவங்களுக்கு சில ஆலோசனைகளை என்ன பண்ணுறாரு? கொடுக்குறார். இந்த ஆலோசனையினுடைய ரத்தன சுருக்கம் என்ன? அந்த ஆலோசனை எங்கே இருக்குன்னா 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து இருக்கிறது. 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 22வது வசனம். ஸோ 22வது வசனத்துடைய முடிவு என்ன சொல்லுகிறது? அதை மாத்திரம் வாசிக்கலாமா? 21, 22 சேர்த்து வாசிக்கணும். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். ஸோ ரத்தன சுருக்கம் என்னன்னா, பவுல் சொல்றது நலமானதை என்ன பண்ணுங்கள்? பிடித்து கொள்ளுங்கள். பொல்லாங்காய் தோன்றுக எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். இதுதான் பவுல் சொல்லுகிற ரத்தன சுருக்கமான ஒரு செய்தி. நலமானவற்றை என்ன பண்ணுங்கள்? திரும்பியும் சொல்லுங்களேன். நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். பிடித்து கொள்ளுங்கள்னா என்ன அர்த்தம்? பிடிச்சுக்கிட்டா என்ன பண்ணக்கூடாது? விடவே கூடாது. இறுக்கமா என்ன பண்ணிக்கோங்க? பிடிச்சுக்கோங்க. நலமானவையில் இறுக்கமாக என்ன பண்ணுங்கள்? பிடித்துக் கொள்ளுங்கள். அப்புறம் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். இது ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்குதுன்னா, ரிஜெக்ட் எவ்ரி கைண்ட் ஆஃப் ஈவில். ரிஜெக்ட் அது அப்படியே நம்ம மொழிபெயர்க்கணும்னா, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள மறுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் என்ன பண்ணக்கூடாதான்? ஏற்றுக்கொள்ள என்ன பண்ணணுமா? மறுக்கணுமா? ரிஜெக்ட் பண்ணுமா? இதெல்லாம் என்னது? பொல்லாங்கு. இதை நான் என்ன பண்ண மாட்டேன்? ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லி என்ன பண்ணுமா? மறுக்கணும். சரி, இப்போ இந்த 12வது வசனத்திலிருந்து நலமானவைகள் எவைகள், பொல்லாங்கானவைகள் எவைகள் என்ன பண்றாரு? ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார். முதல்ல நலமானவைகளை குறித்து பார்க்கலாம். நலமானவைகள்னா என்ன அர்த்தம்னா, எதையெல்லாம் செய்யலாம்? ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய திருச்சபையில் இருக்கக்கூடிய மக்கள் எவைகளை செய்ய வேண்டும்? பொல்லாங்கானவைகள்னா என்னன்னா, எவைகளை என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. புரிஞ்சா? இப்போ நலமானவைகள் எவைகள் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் பார்ப்போம். முதல்ல 12வது அதிகாரம் 12-13 வசனத்தை வாசிப்போம். அன்றியும் சகோதரரே உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாயிருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் என்ன பண்ண வேண்டுமாம்? மதித்து அவர்களுடைய கிரியைகளின் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். முதல்ல அதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? உங்களுக்குள்ளே என்ன பண்றாங்களாம்? பிரயாசப்படுறவங்க இருக்கிறாங்க. பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாய் இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை.
அப்போ உங்களுக்காக அந்த தெசலோனிக்கேயர்ல பட்டணத்தில் இருக்கிறவங்களுக்காக பிரயாசப்பட்டது யாரு? முதல்ல பிரயாசப்பட்டது யாரு? பவுலும் சீலாவும். பவுலும் சீலாவும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் யார் அந்த சபைக்காக பிரயாசப்பட்டிருப்பா? தீமோத்தேயு பிரயாசப்பட்டார். வேற அந்த சபையில இருந்த தலைவர்கள், ஒருவேளை அந்த சபையுடைய போதகர்னே வச்சுக்கோங்க, அந்த சபையுடைய போதகர் என்ன பண்றாரு? அந்த சபை மக்களுக்காக பிரயாசப்பட்டு அவர்களை என்ன பண்றாரு? விசாரணை செய்து அவர்களுக்கு என்ன சொல்லுகிறார்? புத்தி சொல்லுகிறார். அப்படிப்பட்டவர்களை என்ன பண்ணுமா? அவங்க மதிக்க வேண்டும். மதிக்க வேண்டும் என்று சொன்னால் இங்க ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்குன்னா acknowledge them, அல்லது அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிய மரியாதையை என்ன பண்ண வேண்டும்? கொடுக்க வேண்டும். இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் சபைக்கு போறோம். நிறைய சபைகளை நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, சபைக்கு எல்லாரும் போவாங்க, சபை போதகரோட நல்லா இருப்பாங்க, சபை போதகர்கிட்ட நல்லா நடந்துக்குவாங்க. ஆனா இந்த சபை போதகரை விட ரொம்ப ஃபேமஸான ஒரு நபர் வந்துட்டார்னா யார் அவங்க கண்ணுக்கு பெருசா தெரிவா? ஒருவேளை அவங்க வீட்டுக்கு, இப்போ அந்த வீட்டுக்கு, இப்போ உதாரணத்துக்கு நீங்க எப்படி நடந்துக்குவீங்க எனக்கு தெரியல. ஒரு வீடு, ஒரு விசுவாசி வீடுன்னு வச்சுங்க. இப்போ சபை போதகர் அவங்க வீட்டுக்கு போறாரு. ஒரு பெரிய சென்னையில் ரொம்ப ஃபேமஸான ஒருத்தரும் அந்த வீட்டுக்கு போறாருன்னு வைங்களேன், யாருக்கு ரொம்ப அதிக மரியாதை கிடைக்கும்? சென்னையில் ரொம்ப ஃபேமஸானவரை தான் என்ன பண்ணுவாங்க? ரொம்ப அதிகமாக மரியாதை கொடுத்து அவரை வரவேற்று உட்கார வச்சு இது பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க. யாருக்கு மரியாதை கிடைக்காது? பாஸ்ட்டுக்கு மரியாதை கிடைக்காது. எதுக்கு சொல்ல வரேன்? உங்களுக்காக பிரயாசப்படுறது யாரு? உங்க சபை போதகர். உங்களை விசாரிக்கிறது யாரு? உங்கள் சபை போதகர். உங்களுக்கு புத்தி சொல்லுகிறது யாரு? உங்கள் சபை போதகர். ஆனால் சில சூழ்நிலை வரும்போது யார் உங்களுக்கு முக்கியமா தெரியறதில்ல? உங்க சபை போதகர் உங்களுக்கு முக்கியமா தெரியறதில்ல. அப்போ அதுதான் பவுல் சொல்றாரு, அதை தான் நலமானது, அதை என்ன பண்ணுங்கள்? பிடித்து கொள்ளுங்கள். எங்க அப்பா இறந்துட்டார் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. இறக்கும்போது எங்க அப்பா போன சபையில தான் என்ன பண்ணோம்? எங்க அப்பாவுடைய பாடியை வச்சிருந்தோம். அடக்க ஆராதனைலாம் நடந்தது. அப்போ எங்க குடும்பத்தில் பெரிய பெரிய ஊழியக்காரர்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்தாங்க, வந்து எங்கள் அப்பாவை பார்த்தாங்க, ஜெபம் பண்ணாங்க, குடும்பத்துக்கு ஆறுதல் சொன்னாங்க. இப்படி நடக்கும்போது நாங்கள் குடும்பத்தார், நானும் என்னுடைய 2 அண்ணன்களும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து அந்த சபை போதர்கிட்ட போய் சொன்னோம், நீங்கள் தான் எங்கள் அப்பாவை என்ன பண்ணணும்? அடக்கம் பண்ணணும். உடனே அந்த பாஸ்டர் சொன்னார், இல்லைங்க, உங்கள் குடும்பத்திலே பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் பெரியவங்களாம் இருக்கும்போது எப்படி நான் அப்படின்னாரு. நாங்கள் சொன்னோம், அப்படிலாம் கிடையாது, எங்கள் அப்பா உங்கள் சபையினுடைய விசுவாசி, நீங்கள் தான் எங்கள் அப்பாவுக்கு என்னவா இருக்கிறீங்க? பாஸ்டராக இருக்கிறீங்க. எங்கள் குடும்பத்தில் பெரிய பெரிய ஊழியக்காரங்களாக இருந்தால் அதை பற்றி எங்களுக்கு என்ன இல்லை, பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் தான் எங்கள் அப்பாவுக்கு யார்? பாஸ்டர். நீங்கள் தான் எங்கள் அப்பாவை என்ன பண்ணணும்? அடக்கம் பண்ணணும்னு சொன்னோம். அவர் தான் எங்கள் அப்பாவை என்ன பண்ணார்? அடக்கம் பண்ணினார். இதுதான் பவுல் சொல்றாரு, நலமானது, இதை என்ன பண்ணுங்கள்? பிடித்து கொள்ளுங்கள். அப்போ பவுல் என்ன சொல்றாரு? உங்களை விசாரிக்கிறவர்கள், உங்களுக்காக பிரயாசப்படுகிறவர்கள், உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? மதிக்க வேண்டும். அப்புறம் அவர்களுடைய கிரியை நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் என்ன பண்ண வேண்டும்? எண்ணிக்கொண்டு அவர்களை நடத்த வேண்டும் என்று உங்களை என்ன பண்ணுகிறோம்? வேண்டிக் கொள்கிறோம். இதுதான் என்னது? நலமானது. சரி, அதே வசனத்துல கடைசியா ஒரு வார்த்தை வருது. என்ன சொல்றது? உங்களுக்குள்ளே எப்படி இருங்கள்? சமாதானமாயிருங்கள். யார்கிட்ட சொல்றாரு? சபை மக்களுக்கு சொல்றார். சபை மக்கள் உங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருக்கணும்? சமாதானமா இருக்கும். இது நலமானதா? நலமானது. இதை என்ன பண்ணுங்கள்? பிடித்து கொள்ளுங்கள். இதை என்ன பண்ணக்கூடாது? விட்டுறக்கூடாது. என்ன? எங்க சபையில நான் எல்லார்கிட்டையும் எப்படி இருப்பேன்? சமாதானமா இருப்பேன். ஒருவேளை சமாதான குறைவா ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னு வச்சுங்க, நீங்க அதை என்ன பண்ணணும்? உடனே சரி பண்ணிக்கணும். சபைக்குள்ள யாருக்குள்ளேயும் ஒருத்தருக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? சண்டைகள், சமாதான குறைவுகள் என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. இப்போ உங்களுக்கும் எனக்கும் ஒரு சமாதான குறைவு வந்துருச்சுன்னா உடனே நம்ம அதை என்ன பண்ணிக்கணும்? சரி செய்து கொள்ள வேணும். உங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் ஒரு சமாதான குறைவு வந்துச்சுன்னா உடனே அதை என்ன பண்ணணும்? சரி செய்து கொள்ளணும். சபைக்குள்ள சமாதான குறைவு என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. அதனால பவுல் சொல்றாரு, இது நலமானது, இதை என்ன பண்ணுங்கள்?
பிடித்து கொள்ளுங்கள். ராமன் சொல்லலாமா? அடுத்தது 14வது வசனம். இதுல 4 விஷயம் சொல்றாரு, வாசிங்க. மேலும் சகோதரரே, ஆ. நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். ஒழுங்கில்லாதவர்களுக்கு என்ன பண்ணணுமா? புத்தி சொல்லணும். இங்க ஒழுங்கில்லாதவர்கள் அப்படின்னு சொன்னா என்னன்னா, சோம்பேறியா இருக்கிறது, மற்றவங்களும் சோம்பேறியாக்குறது. என்ன சொல்றது? உதவி செய்யறதில்ல, ஆனா என்ன கொடுக்கறது? உபத்திரம் கொடுக்குறது. அதாவது இப்போ அந்த காலத்தில் நான் ஏற்கனவே சொன்னேன், என்ன பண்றதில்ல, ஒழுங்கா வேலைக்கு போறதில்ல. வேலைக்கு அவரும் போக மாட்டாரு, மற்றவங்களும் என்ன பண்றது? ஒழுங்கா வேலைக்கு போறவனு என்ன பண்றது? கெடுக்கிறது. அது அவங்கள தான் என்ன சொல்றாரு பவுல், ஒழுக்கம் இல்லாதவர்கள். அவங்களுக்கு என்ன சொல்லணுமா? புத்தி சொல்லணும். என்ன சொல்லணும்? ஒழுங்கா வேலைக்கு போ, ஒழுங்கா என்ன பண்ணு, சம்பாதி. நீ வேலைக்கு போறதெல்லாம் மற்றவனையும் என்ன பண்ற? கெடுக்கிற. அந்த மாதிரி மற்றவங்களை என்ன பண்ணாத, கெடுக்காத. நீ முதல்ல என்ன பண்ணு, மாறுன்னு புத்தி சொல்லணும். ரெண்டாவது, அடுத்தது திடனற்றவர்களை என்ன பண்ணணுமா? தேற்றணும். திடனற்றவர்கள் அப்படின்னா வீக். சிலர் பிசிக்கலா வீக்கா இருப்பாங்க, சிலர் ஸ்பிரிச்சுவலா என்னவா இருப்பாங்க? வீக்கா இருப்பாங்க. அவங்கள என்ன பண்ணணும்? தேற்றணும். பிசிக்கலா வீக்கா இருந்தா என்ன பண்ணுவோம்? மட்டன் சூப், மாட்டுவால் சூப், வெஜிடபிள் சூப் இதெல்லாம் கொடுத்து என்ன பண்ணுவோம்? அவங்கள தேற்றுவோம். அது போல ஆவிக்குரிய விதத்தில் வீக்காக இருக்கிறவங்கள என்ன பண்ணணும்? தட்டி கொடுத்து என்ன பண்ணணும்? அவங்கள தேற்றணும். அவங்கள குறை சொல்லி, அவங்கள குற்றப்படுத்தி, சர்ச்சை விட்டு என்ன பண்ணக்கூடாது? துரத்திடக்கூடாது. என்ன உனக்கெல்லாம் இது பண்ண தெரில, என்ன உனக்கெல்லாம் அது தெரியல, நான்லாம் பாரு இப்படிலாம் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. தெரியலையா, பரவாயில்லப்பா, கற்றுக்கோ, நான் அப்படி தான் கற்று வந்தேன், நீயும் என்ன பண்ணு, நல்லா பைபிளை படி, நல்லா ஜெபம் பண்ணு, கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவார், நான் ஆசீர்வதிப்பான்னு சொல்லி பலவீனர்களை என்ன பண்ணணுமா? திடனற்றவர்களை தேற்ற வேண்டும். அப்புறம் பலவீனரை தாங்குங்கள். பலவீனரை என்ன பண்ணணுமா? தாங்க வேண்டும். பலவீனர்கள் அப்படின்னு சொன்னா அவங்களும் எப்படிப்பட்டவங்க தான்? இதே மாதிரி தான், ரொம்ப வீக்கானவங்க. பலவீனங்கள் தான் அவங்க மறுபடியும் மறுபடியும் போய் தவறு செய்கிறவர்கள். அவங்க தவறு செய்யக்கூடாதுன்னு நினைப்பாங்க, ஆனால் மறுபடியும் மறுபடியும் போய் என்ன பண்ணுவாங்க? அந்த தவறு செய்வாங்க. அவங்கள என்ன பண்ணணும்? அந்த பலவீனரை தாங்க வேண்டும். அப்புறம் எல்லாரிடத்திலும் எப்படி இருக்கணுமா? நீடிய சாந்தமா இருக்கணும். ஸோ நம்ம பொறுமையை சோதிக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க சபையில். ஸோ எப்படி இருக்கணுமா? பொறுமையா, நீடிய பொறுமை. நீடிய பொறுமைனா லாங் சஃபரிங் அப்படின்னு இருக்கு. கஷ்டப்பட்டாலும் தொடர்ந்து என்ன பண்ணணுமா? கஷ்டப்பட்டு பொறுமையாக என்ன பண்ணணுமா? அவங்களெல்லாம் சகிச்சுக்கணும். போதகர் சிலர் சொல்லுவாங்க, ஒரு சர்ச்சில் 100 பேர் இருந்தால் போதகருக்கு எத்தனை பிரச்சனை? 100 பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு 100 பிரச்சனைலாம் கிடையாது. நம்ம மக்கள்லாம் நல்ல மக்களால் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் சிலரால் என்ன வருது? சில பொறுமைக்கான சோதனை வருது எனக்கு. நம்ம பொறுமையை ரொம்ப என்ன பண்ணுறாங்க? சோதிக்கிறாங்க. ஸோ ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்லி கொடுத்துருக்கிறாரு? எப்படி இருக்கணும்? நீடிய பொறுமை உள்ளவர்களாய், சாந்தம் உள்ளவர்களாய் என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும். சரி, இது நம்ம என்ன பண்ணோம்? உறுதியாய் நலமான இந்த காரியங்களை என்ன பண்ணணும்? உறுதியாய் பற்றி கொள்ளணும். அப்புறம் 15 வாசிங்க. ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமை, அதை விட்டுருங்க, அதை இல்லை, 2வது பார்ட் 15ல பின்பக்கம். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். எப்பொழுதும் என்ன செய்யணுமா? நன்மை செய்யணும். யாருக்குள்ள? உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும். அப்படின்னா உங்களுக்குள்ளும்னா எங்க? சபைக்குள்ள நாம எப்பவுமே மற்றவங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு என்ன பண்ண வேண்டும்? செயல்பட வேண்டும். இப்போ சபையில் இருக்கிற ஒருத்தருடைய பெயரை நீங்க கெடுத்தீங்கன்னா நீங்க அவங்களுக்கு நன்மை செய்றீங்களா, தீமை செய்றீங்களா? சொல்லுங்க. தீமை செய்றீங்க. அப்போ பவுல் என்ன சொல்றாரு? உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் என்ன செய்ய நாடுங்கள்? நன்மை செய்ய நாடுங்கள். இது ஆங்கிலத்தில் எப்படி வருதுன்னா, ஆல்வேஸ் ஸ்ட்ரைவ் டு டூ வாட் இஸ் குட் ஃபார் ஈச் அதர் அண்ட் ஃபார் எவ்ரி ஒன் எல்ஸ். ஸோ நன்மை செய்வதற்கு என்ன பண்ணுமா? நம்ம முயற்சி செய்யணுமா? பிரயாசப்படணுமா? நன்மை செய்வதற்கு மட்டுமே என்ன பண்ணுமா? பிரயாசப்படணுமா? யாருக்குள்ள? முதல்ல சபைக்குள்ள, அப்புறம் மற்றவங்க எல்லாருக்குள்ள. இது நலமானதா? நலமானது. இதை என்ன பண்ணுங்க? பிடித்து கொள்ளுங்க. அதுக்கப்புறமா 16, 17, 18 வாசிங்க.
எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். எப்படி இருக்கணுமா? எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கும். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கணும் பார்த்து சொல்லுங்க, எப்பொழுதும் எப்படி இருங்க? சந்தோஷமா இருக்கு. ஹல்லேலூயா. சிலர் பார்த்தா எப்போதும் எப்படி இருப்பாங்க? அப்படியே இருந்து முகம் எப்படி ஆயிடும்? அதே மாதிரி மாறிடும். ஆனால் நீங்கள் எப்போதும் சிரிச்சிட்டே இருங்க. உங்கள் முகத்தை நீங்கள் சிரிக்காமல் இருந்தால் கூட முகம் எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு? சிரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பவுல் சொல்றாரு, எப்பொழுதும் எப்படி இருங்க? இது நல்லதா? இதை என்ன பண்ணுங்க? உறுதியாக என்ன பண்ணுங்க? பிடித்துக்கொள்ளுங்க. அப்புறம் இடைவிடாமல் ஜெபம் இடைவிடாமல் என்ன பண்ணுங்கள்? ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுறதுனா என்ன? எப்போ பார்த்தாலும் நெடு முழங்கால நின்று முக்காடு போட்டு சோத்திரம் 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 சொல்லிட்டு இருக்கிறதா? அப்புறம் எப்போ வீட்டு வேலைலாம் பார்க்குறது, துணியை எப்போ துவைக்கிறது, எப்போ சமைக்கிறது, எப்போ பாத்திரம் கழுவுறது, சொல்லுங்க, எப்போ தூங்குறது? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னா என்ன? எப்பவும் ஆண்டவரோடு என்ன பண்ணணும்? பேசிக்கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த பழக்கத்துக்குள்ள நம்ம வரணும். ஆண்டவரோடு பேசிக்கொண்டே இருக்கணும். அப்புறம் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள்னா என்ன அர்த்தம்னா, எந்த சூழ்நிலை வந்தாலும் அதுல ஆண்டவருக்கு என்ன சொல்லணுமா? நன்றி சொல்லணுமா? Give thanks in all circumstances. எல்லா சூழ்நிலையும் ஒரே மாதிரி இருக்கா? சொல்லுங்க. ஒருத்தர் ஒரு நாள் காலையில விமானம்ல மதுரைக்கு போறதுக்காக கிளம்புறார். ஓகேவா? காலையில 6 மணிக்கு விமானத்தை பிடிக்கணும். இது கதை, நிஜமா நடந்த சம்பவம் கிடையாது. என்ன கிளம்புறார். கிளம்பி காலையில அலாரம் வைக்கிறாரு. அலாரம் 4 மணிக்கு அலாரம் வச்சா 4:30 மணிக்கு என்ன ஆகுது? அலாரம் அடிக்கிறது. அலாரம் வச்சு எழுந்து பார்த்தா எத்தனை மணி? 4:30 மணி. 1/2 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு. உடனே அந்த அலாரம் கிளாக்கை போட்டு என்ன பண்றாரு? ஒரு தட்டி என்ன இந்த அலாரம் ஒழுங்காகவே வேலை செய்ய மாட்டேது. 4 மணிக்கு அலாரம் வச்சா எத்தனை மணிக்கு என்ன அடிக்குது? 4:30 மணிக்கு அடி. சரி நினைச்சு என்ன பண்றாரு? போய் குளிக்கிறதுக்காக டேப்பை திறந்தா என்ன வரல? தண்ணி வரல. ஐயோ என்ன இது, இந்த அவசரத்தில் என்ன வரல? தண்ணி வரல. உடனே போய் என்ன பண்றாரு? மனைவி திட்டுறாரு. அவங்க உடனே போய் மோட்டர் போடுறாங்க. உடனே என்ன வருது? தண்ணி வருது. கடகடன்னு என்ன பண்றாரு? குளிக்கிறார். குளிச்சுட்டு துணியெல்லாம் பெட்டியில வச்சு பெட்டியை தூக்கணும். என்ன ஆயிடுச்சு? கைப்பிடி என்ன ஆயிடுச்சு? உடஞ்சிருச்சு. ஐயோ அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? கைப்பிடி உடஞ்ச கைப்பிடியை திருப்பியும் வேற ஒரு பெட்டி மாற்றி அந்த பெட்டியில் துணியெல்லாம் வச்சுட்டு கார் புக் பண்ணுறாரு. காரன் வரான். காரில் என்ன பண்ணுறாரு? ஏறார். கார் கொஞ்ச தூரம் போன உடனே என்ன ஆயிடுச்சு? பஞ்சர் ஆயிடுச்சு. உடனே பஞ்சரை இறங்கி அவன் என்ன பண்ணுறான்? பஞ்சரை மாத்துறான். அதுக்குள்ளே இவர் உள்ளே உட்காந்து புலம்பிட்டே இருக்கிறாரு. ஐயோ ஐயோ ஐயோன்ட்டு. அப்புறம் ஏர்போர்ட்டுக்கு போகிறாரு. ஃப்ளைட் என்ன ஆயிடுச்சு? கிளம்பி போயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, ஃப்ளைட்டை என்ன பண்ணிட்டேன்? மிஸ் பண்ணிட்டேன். நான் என்ன பண்ணணும்? நான் அடுத்த ஃப்ளைட் ஏதாவது சீட் அவைலபிளாக இருந்தால் என்ன பண்ணுறேன்? நான் அதில் புக் பண்ணி என்ன பண்ணுறேன்? வர்றேன். இல்லைனா நாளைக்கு வர்றேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு இவர் என்ன பண்ணுறாரு? மறுபடியும் எல்லாம் பார்க்குறாரு. ஃப்ளைட்டு எதுவுமே கிடைக்கல. மறுபடியும் கார் எடுத்து என்ன பண்ணுறாரு? வீட்டுக்கு வராரு. வீட்டு டிவி ஆன் பண்ணி பார்த்தா இவர் போன ஃப்ளைட் என்ன ஆயிடுச்சு? வானத்தில் வெடிச்சிருச்சு. இப்போ என்ன சொல்லுவார்? அலாரமு 5 மணிக்கு அடிச்சிருந்தா கூட நல்லதுன்னு. மோட்ரு ஓடி தண்ணி வராமல் இருந்தா கூட நல்லது. கைப்பிடி உடஞ்சி இன்னும் எல்லா கைப்பிடியும் உடஞ்சாலும் நல்லது. காரில் 4 டயர் பஞ்சர் ஆனாலும் நல்லது. இப்போ இவருக்கு நடந்தது எல்லாமே இப்போ எப்படி தெரியும்? நல்லதாகவே தெரியும். ஏன்னா என்ன நடந்தது? கடைசியில் உயிருக்கு ஆபத்தான ஒரு சம்பவம் நடந்தது. ஆனா ஆரம்பத்தில் இவருக்கு இதெல்லாம் எப்படி தெரிஞ்சது? ஐயோ எல்லாமே உங்களுக்கு எப்படி தெரியுது? எல்லாம் தப்பா தெரியுது. ஆனா கடைசியில் நடந்ததை பார்த்தோன்னே இதெல்லாம் என்ன தெரியல? தப்பா தெரியல. அதுதான் பெருசு தப்பா தெரியும். அப்போ இப்படியெல்லாம் நடக்கும் நான் சொல்ல வரல. என்ன சூழ்நிலையில எது நடந்தாலும் நீங்க அந்த சூழ்நிலை என்ன சொல்லணும்? ஆண்டவருக்கு நன்றி தான் சொல்லணும். இந்த மனப்பான்மையோட நீங்க வாழ்ந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில எரிச்சலே என்ன பண்ணாது? வராது. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரி உங்களுக்கு என்ன பண்ணலாம்? சொல்லலாம். சரி, இது நல்லதா? எல்லா சூழ்நிலையும் ஆண்டவருக்கு நன்றி சொல்றது நல்லதா? நல்லது. அதை என்ன பண்ணுங்கள்? பிடித்து கொள்ளுங்கள்.
இது வரைக்கும் இதோட முடிச்சிட்டுவோம். இதெல்லாம் என்னது? நலமானது. இதை என்ன பண்ணுங்கள்? பிடித்துக்கொள்ள. இப்போ நலம் இல்லாதது 15வது வசனத்துடைய முதல் பகுதியை வாசிங்க. ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். தீமைக்கு தீமை செய்வது நல்லதா கெட்டதா? சொல்லுங்க. தீமைக்கு என்ன செய்யக்கூடாது? தீமை செய்யக்கூடாது. இப்போ இது என்னது? இதுதான் பவுல் எந்த லிஸ்ட்ல கொண்டு வராரு? பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு என்ன பண்ணுங்கள்? விலகுங்கள். அதை ஏற்றுக்கொள்ளாதீங்கள். சிலர் வந்து சொல்லுவான், அவன் உனக்கு இதை செஞ்சுட்டான், நீ என்ன பண்ண அவனுக்கு அதை செய்யின்னு வந்து சொல்லுவான். நீங்க அதை என்ன பண்ணக்கூடாது? ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏற்றுக்கொள்வதுக்கு என்ன பண்ணணும்? மறுக்கணும். இதை நான் என்ன பண்ண மாட்டேன்? ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அவங்க எனக்கு தீமை செய்தாலும் நான் அவங்களுக்கு என்ன தான் செய்வேன்? நன்மை தான் செய்வேன். ஓகே, அடுத்தது 19வது வசனத்தை வாசிங்க. ஆவியை என்ன பண்ணாதிருங்கள்? அவிழ்த்து போடாதிருங்கள். இப்ப நீங்க ஆவியை அவிழ்த்து போட்டீங்கன்னா அது நல்லதா கெட்டதா? ஆவியை அவிழ்த்து போடுறதுனா என்ன? பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து சொன்னதை அந்தந்த சூழ்நிலை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும் போது நீங்க என்ன சொல்லக்கூடாது? ஆவியானவரே, உங்களுக்கு இந்த இதெல்லாம் பத்தி உங்களுக்கு என்ன பண்ணாது? தெரியாது. இது மாதிரிலாம் என்ன பண்ண முடியாது? இந்த சூழ்நிலையில நடக்க முடியாது. இந்த சூழ்நிலை உலக வழக்கத்தில் எப்படி நடக்கணுமோ அந்த மாதிரி தான் என்ன பண்ண முடியும்? நடக்க முடியும்னு சொல்லி ஆவியானவர் சொல்லுகிற உணர்த்துதலை நீங்க என்ன பண்ணக்கூடாது? அவிழ்த்து போடக்கூடாது. ஆவியானவர் சொல்லுகிற நீங்க அவிழ்த்து போறது நன்மையா தீமையா? தீமை. அப்போ அந்த தீமையை நீங்க என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. அது ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்தும் போது அதை நீங்க என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொண்டு ஆவியானவருடைய உணர்த்துதல் படி நீங்க என்ன பண்ண வேண்டும்? செயல்பட வேண்டும். கடைசியா 20வது வசனம். தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள். தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணுனீங்கன்னா அது நன்மையா தீமையா? ஏற்கனவே சொல்லிட்டேன். தீர்க்க தரிசனம் என்ன? இயேசு கிறிஸ்துனுடைய போதனைகளை ஜனங்களுக்கு அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க? சொல்லிக் கொடுத்தாங்க. அதை என்னவா நினைக்க கூடாது? அற்பமாக நினைக்க கூடாது. அதை நீங்கள் அற்பமாக நினைத்தீர்கள் என்றால் அது நன்மையா தீமையா? தீமை. அப்போ பவுல் என்ன சொல்றாரு? பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் என்ன பண்ணுங்கள்? விட்டு விலகுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள மறுங்கள் என்று என்ன பண்ணுகிறார்? பவுல் சொல்லுகிறார். ரத்தன சுருக்கமா மறுபடியும் சொல்றேன். நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். ராமன் சொல்லலாமா? இதுதான் இந்த வசனத்துடைய சரியான விளக்கம். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று நாம் ஜெபம் செய்யலாம்.